வீடியோ மாறி இருக்கிறத பார்த்து ஷாக்காகி போயிருக்காங்க போனா. அப்போது கரெக்டாக வந்துட்டு இந்து வராங்க. என்ன வீடியோ மாறிடுச்சேன்ட்டு யோசனையில் இருக்கிறியா, அதை மாற்றினதே நான் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் என்ன வேலை பண்ணுவேன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்து வந்துட்டு அதாவது தீபா வந்துட்டு மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. என்னாச்சுக்கான்னு எல்லாரும் வந்து இது பண்ண அங்கே இருக்கிற பாட்டி வந்துட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. இங்கே கன்சீவாக இருக்கிறது தெரியுது. அப்புறம் உள்ளே கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. இந்து யார்கிட்டையும் பாட்டி சொல்லிடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் இவ புள்ளத்தாச்சியாக இருக்கா, அவனுக்கு தெரியுமாம்மான்னு சொல்லி கேட்க, எல்லாம் தெரியும் பாட்டி, இது தெரியக்கூடாதுன்னு தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாடுபட்டுருக்கேன், இது யாருக்கும் தெரிய வேணாம், நீங்களும் சொல்ல வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காளே, அப்படி ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு பொண்ணாக பிறந்துட்டுன்னு தீபா வந்து கோமா இது பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துக்கலாம் விடுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க பாட்டின்ற மாதிரி இந்து சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க வெளியே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துட்டு போனா வந்துட்டு அங்கே போயிருக்கிறத பற்றி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜெயந்தி அவங்க அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்கள அங்கேருந்து கிளப்பி இங்கே வர வைக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்னு அவங்க அம்மா வந்து ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறது ஜெயந்தி கேட்டுறாங்க. உடனே வந்துட்டு அவங்க புருஷனுக்கு வந்துட்டு கற்கண்டு போட்ட பால் வந்துட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து சொன்னனால அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க புருஷன்கிட்ட கொடுத்து, இந்த போனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு அந்த கர்ணா போன இடத்துக்கே போயிருக்காங்க போல இருக்குது, இந்துவோட வீட்டுக்கு. அங்கே போய் எப்படியாவது அவங்கள பிரித்து கூட்டின்னு வரணும்னு பார்க்குறாங்க. போகிற போக்க பார்த்தா போனா வந்துட்டு கர்ணாவை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு வந்துட்டு சகலையாக வந்துடுவான், அவனும் சரி சும்மா ஆகிடுவான் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண உடனே வந்துட்டு திவாகர் வந்து செம காண்டாயிடுறாரு. காண்டாயிட்டு, ஓ இப்போ அந்த போனா அங்கே தான் இருக்காளான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தெரிஞ்சுதான் தடுத்து நிறுத்திப்புங்க, அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க அத்தைக்கிட்ட வந்துட்டு உடனே போனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, போனா வந்துட்டு இங்கே போயிருக்கான்னு சொல்ல, போய் சொல்லாதீங்க, அவள் எதுக்கு அங்கே போனா, அவங்க புருஷன் பொண்டாட்டி வந்துட்டு மறு வீட்டுக்கு போனாங்க, இவ எதுக்கு போனா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல, உடனே சரின்ட்டு அவங்க அம்மாவும் பயந்துக்கிட்டே வந்துட்டு இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை பிரித்து நைட்டாக கூட்டிகிட்டு போகணும் அங்கே வீட்டுக்குன்ற மாதிரி போனா பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நைட் தங்குங்களாம்மா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்துவோட அப்பா வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஃபோன் வருது. போனா வந்துட்டு அம்மா தான் வந்துட்டு பேசுகிறாங்க, வர சொல்லி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி பேசுகிறாரு கர்ணா. அப்போ வந்துட்டு இன்னும் 1/2 மணி நேரத்தில் போனா அமுச்சு வச்சுங்க, நீங்கள் ராத்திரி கூட தங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை சொல்லிட்டாருன்னு ஷாக் ஆகி போயிடுறாரு அவர். உடனே வந்துட்டு போனா வந்துட்டு நம்மளை வர சொன்னாங்க தானே, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை உன்னை தான் வர சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னா அப்படியே ஷாக் ஆகி போய் போனா அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ இந்து வந்துட்டு நக்கல் அடிக்கிற மாதிரி ஆட்டோவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. செம்ம ஃபண்டாக இருக்குது அதை பார்க்கும்போது கொஞ்சோண்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே கர்ணாக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்து. ரொம்ப தேங்க்ஸ் இங்கே தங்குறேன்னு சொல்லி ஒத்துக்குன்னு சொல்கிறாங்க. உனக்காக ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாக்காக தான், அவர் கொஞ்சம் என் மேலே மரியாதை வச்சுருக்காருல அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.